இன்ஸ்டாகிராம் மூலமாக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, யூபியை சேர்ந்த நொய்டாவில் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும் குடும்பம் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது தான் மனைவிக்கு வேலை. எப்போ பாரு வீட்டில் வேலை செய்கிறதே கிடையாது. எந்த நேரமும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க. இதனால் நொந்து போன கணவர் என்ன பண்ணியிருக்காரு, பல முறை திட்டியிருக்காரு. இந்த மாதிரி எப்போ பாரு நீ ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காத, வீட்டில் வேலை அப்படியே கிடக்கு, வீட்டில் சமைக்கலை, பாத்திரம் தேய்க்கல, வீட்டு வேலை அப்படியே கிடக்கும், முதல்ல வீட்டு வேலையை பாரு, இதெல்லாம் அப்புறம் பாரு அப்படி சொல்லி திட்டியிருக்காங்க. சரி, கணவர் திட்டுறாரு, நம்ம வேலையை பார்த்துட்டு நீ ஓய்வு நேரத்தில் ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலை பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, 2 ஃபாலோவர்ஸ் அவங்களால வீடியோ போட முடியல, வீட்டில் வேலை இருக்கிறதுனால போட முடியல, குறைஞ்சி போச்சு. அதனால் 2 ஃபாலோவர்ஸ் குறைஞ்சி போச்சு. உடனே கோவப்பட்ட அவங்க கணவர் கூட பயங்கர சண்டை போட்டுருக்காங்க. உங்கள் பேச்சை கேட்டு வீட்டு வேலை செய்யலான்னு வந்தால் இப்போ பாருங்கள், என்ன உங்களால் 2 ஃபாலோவர்ஸ் இருக்குச்சு, உங்களால் தர முடியுமா அப்படி சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. இதை சும்மா விட போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன என் கணவர் வீட்டு வேலை செய்ய சொல்கிறாரு இன்ஸ்டாகிராம், அதனால் எனக்கு 2 ஃபாலோவர்ஸ் கம்மியாக போயிட்டேன். இவரால் அவனை கணவர் சொல்லியிருக்காரு, எந்த நேரமும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கா, அவள் இப்போ வீட்டையே கவனிக்க மாட்டேங்கிறா, வீட்டில் எங்கே பார்த்தாலும் குப்பையும் குளமாக அவ்வளோ மோசமாக இருக்குது, நான் அதனால தான் சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க சமாதானம் இந்த மனைவி பயங்கரமாக குதின்னு குதிச்சிருக்காங்க. எனக்கு ரீல்ஸ் போட நேரம் இருக்குல்ல, நான் எந்த நேரமும் ரீல்ஸ் தான் போடுவேன், எனக்கு வீட்டு வேலை செய்ய நேரம் கிடையாது, அப்போ வீட்டு வேலைக்கு நீங்கள் ஆளை ஏற்பாடு பண்ணி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் மட்டும் கிடையாது, நிறைய வீடுகளில் இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரீல்ஸை கவனிச்சிட்டு ரீல்ஸ் போடுறது தப்பே கிடையாது, தாராளமாக நீங்கள் போடுங்க, வீட்டில் இருக்க வேலையை கவனிச்சிட்டு போடுங்க. வீட்டில் எல்லாருமே நமக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த ஓய்வு நேரத்தில் போடலாம். நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், ஓய்வு நேரத்தில் போடுறேன். இல்லை சில நாள் பார்த்திங்கன்னா டைமே இருக்காது, அந்த டைம் இல்லாத நேரத்தில் சாயந்தரத்துக்கு மேலே போடுவேன். கண்டிப்பாக கொஞ்சமாவது டைம் இருக்கும், மதிய நேரத்தில் தான் எனக்கு டைம் இருக்கும், அப்புறம் நான் போடுவேன். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், காலையில் 9 மணிக்கெலாம் கடகடன்னு 11 மணிக்கெலாம் ஒரு 7-8 சீரியல் போடுவேன். அப்போ கடகடன்னு எல்லா வீடியோவும் போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜில் ஃபோன் சார்ஜ் காலையில் ஃபுல் பண்ணிவிட்டு கடகடன்னு எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு அப்புறம் பாத்திரம் தேய்ச்சி அப்புறம் வீட்டு வேலை செய்வேன். அந்த மாதிரி நீங்கள் செய்யலை. அதுக்காக ரீல்ஸ்லேயே போட்டேன் வீட்டு வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் யூடியூப்போ ரீல்ஸோ பெண்கள் எல்லாருக்குமே சுதந்திரம் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லா வேலையும் மறக்காமல் பண்ணுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க. ஆனால் உங்கள் ஓய்வு நேரத்தில் செய்யுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு செய்யுங்க. அதுக்காக ரீல்ஸ் பண்ணுறேன், நான் வீட்டு வேலை செய்ய மாட்டேன்னா யாராலுமே செய்யாமல் இருக்க முடியாது. இது ரொம்ப தவறான விஷயம். இப்போவே இப்படி எதுனா குழந்தைகள் வந்தால் நாளைக்கே சுத்தமாக அது இருக்காது. நமக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் தான் நம்ம சோசியல் மீடியாவில் கவனிக்குமே தவிர, நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறது பிறகு ஓய்வு நேரத்தை நம்ம வீட்டு வேலை செய்ய பயன்படுத்தக்கூடாது. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இங்கே மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் இதை மாதிரி தான் குத்தங்குறையெல்லாம் வந்திருக்கு. பார்த்து நடந்துக்குங்க. இன்னும் ரீல்ஸ் நம்ம வாழ்க்கை கிடையாது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். ரீல்ஸ் நம்ம வாழ்க்கை கிடையாது. சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறதுங்கிறது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு, ஜஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது வாழ்க்கை கிடையாது. எந்த நேரமும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம வாழ்க்கை கிடையாது. நமக்குன்னு வேலை இருக்குது, அந்த வேலையை நீங்கள் செய்ய விடுங்க. வேலையை செஞ்சுட்டு கிடைக்கிற நேரத்தில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.